வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நேற்று நீங்க பார்த்த காணொலி நம்ம சொல்லியிருப்போம், நேபாள் பத்தி நம்ம பேசவே இல்லை. அதற்கான காணொலி நாளைக்கு வரும். அதற்கேற்ற மாதிரியே இன்னைக்கு நேபாளை குறித்த நிறைய விஷயங்கள் பாரியாள்கிட்ட கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். இந்த ரயட்ஸ்ன்னு சொன்னா நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட்னு சொன்னா கோச்சுக்கிறாங்க, ரெவல்யூஷன் சொன்னா சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பாருங்க, ஜென்சி ப்ரொட்டஸ்ட் இது கலவரம் தான் சொல்ல முடியும். இது ரயாட்டுன்னு சொல்றதுதான் கரெக்ட். ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அந்த கோரிக்கைகளுக்காக மக்கள் ஒன்று திரண்டு வந்தா அது ப்ரொட்டஸ்ட். சரி, இது ரயாட்டு தான். ஏன்னா இது தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் இது எதற்காக தொடங்கப்பட்டுச்சு, எதனால அடிக்கிறானுங்க, எதனால இது பண்றானுங்க, பழைய வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பை முழுக்க இறக்குறாங்க. அதுக்கான ஸ்டிமுலேட்டிங் பாயிண்ட்ஸா ஒரு சிலது இருக்கு. அதுக்கப்புறம் உலக நாடுகளுடைய சதி திட்டமும் நேபாளை நோக்கி இருக்கிறத நம்மளால உணர முடியும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்லணும். இதான ரயாட்டுன்னு சொல்லி வகைப்படுத்துறது தான், கலவரம் என்று வகைப்படுத்துறது தான் சரியா இருக்கும். புரட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா புரட்சினா ஒரு அதை நோக்கி கைடடா போகணும். இது அப்படி அதை நோக்கி போகல. மாறாக அது போற போக்குல அது புது புது டிமாண்ட்ஸை ஆளாளுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெரிய அளவு சூறையாடல் இருக்குது. ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கும் பொழுது அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும். அது எல்லாமே இதுல மீறப்பட்டுருச்சு. ஆகவே இதை கலவரமா தான் நம்ம கருதணும். ஒரு வயலன்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு பின்னணி என்ன பாரு, நீங்க அந்த ஷர்மா ஓலிங்கிற 3வது வாட்டி இருக்காரு, சரிங்களா? 3வது வாட்டி இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும், பவர் ஒரே இடத்துல கன்சால்ட் ஆகும்போது கரப்ஷன் அப்படிங்கிறது உண்டாகும். இவர் ஒரு டிக்டேட்டர், அந்த ஊர்ல ஹிட்லர் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காங்க. இவர் தன்னோட ஃபேமிலி கொண்டாட மட்டுமே வளர்த்து, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வேற எங்கேயெல்லாம் போகும். நான் குறிப்பா நேபாள் அந்த முன்னாள் பிரதமர் பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த வெறுப்பு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காட்டுறதுக்கு உண்டான ஒரு வெண்ட் கிடைச்சோன்னா செஞ்சுட்டாங்க அப்படின்னு மட்டும் பார்க்கணுமா, இல்லை வேற இன்னொரு இது எங்க இருந்து ஆரிஜின் ஆகி வருதுன்னு பாத்தீங்கன்னா, சமீப காலத்துல நீங்க நம்மளையும் கூட ஒரு பையன், சின்ன பையன் மேடையில ஹிட்லர் மாதிரியே இமிட்டேட் பண்ணி பேசி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. நேபாள் பையன், ஒரு பையன் பேசுவான், ஹிட்லர் மாதிரியே பேசுவான், ஹிட்லருடைய டோன்லயே பேசுவான். ஆனா நேபாள் பெரிய அளவு பின்னோக்கி போயிருக்கு. ஸ்கூல் பையன், என் பேர்ல ஞாபகம் இல்ல. அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோம். அந்த வீடியோல அந்த பையன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேபாள திரும்ப பெரிய குளோரிக்கு கொண்டு வரணும், அதுக்கெல்லாம் நம்ம யூத்ஸ் தான் ஒன்னாகணும், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னாகணும்னு சொல்லி அது அப்படியே ஹிட்லருடைய ஸ்பீச்சை இன்ஸ்பயர் பண்ணி பேசுன மாதிரி இருக்கும். த வே ஆஃப் டெலிவரியும் ஹிட்லர் அப்படியே இமிட்டேட் பண்ணி தான் இருந்துச்சு. அந்த பையன் பேசுனது பாத்தீங்கன்னா வைரல். எந்த அளவுக்கு வைரல்னு பாத்தீங்கன்னா உலக அளவுக்கு வைரல். நேபாளில் மட்டும் வைரல் கிடையாது, வெளிநாடுகள்ல, ஜெர்மனில, ஐரோப்பிய நாடுகள்ல, அமெரிக்கால, ஆஸ்திரேலியால எல்லா பக்கமும் இந்த பையனோட ஸ்பீச் வைரல் ஆயிருச்சு. அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு நிறைய பேர் ஜெய் நேபாள், இந்தியாவிலாம் நேபாளுக்கு இதெல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணி அதாவது இன்ஸ்பயர் ஆகி அந்த பையனோட ஸ்பீச் பயங்கர வைரல். அந்த வைரல் ஸ்பீச்ல அந்த பையன் கன்வே பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வைரல் மட்டும் ஆகல, அது முழுசா சொல்ற கருத்து என்னன்னா, நேபாளுடைய பொலிட்டீஷியன்ஸ் ரொம்ப கரப்டா இருக்கிறாங்க, இவங்க இந்த நேபாளோடைய வளர்ச்சியை பெரிய அளவு பாதிக்கிறாங்க அப்படிங்கறது அந்த பையன் சொல்லியிருப்பான். ரெண்டாவது, நேபாளில் இருக்க பிரச்சனைகள்லாம் வரிசையாக சொல்லுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட், படிச்ச இளைஞர்கள் இருந்தும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்களோட வாழ்க்கை ரொம்ப தரம் குறைஞ்சு போகுது, பொருளாதார சமநிலை இல்லை, இதெல்லாம் பேசுவான் அந்த பையன். சரி, இது எல்லாமே டிபேட் ஆகுது, பேச்சு பொருள் ஆகுது. உலக நாடுகளில் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அந்த பையனோட ஸ்பீச்சை கேட்டுட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனா நேபாளில் அது கண்டினியூ டிபேட்டா மாறுது. அது அந்த டிபேட் எங்க கொண்டு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் நேபாளில் ட்ரெண்ட் ஆகுது. நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்ற ஹேஷ்டேக் இந்தியாவில தான் ட்ரெண்ட் ஆகும். நீங்க பார்த்துருப்பீங்க. யாருக்கு எதுக்கு ட்ரெண்ட் ஆகும்னா, ஹாலிவுட்ல, பாலிவுட்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களுடைய மகன் ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சேதுவோட பையன் திடீர்னு நான் எங்க அப்பா மாதிரி நடிக்க மாட்டேன்னு அப்படி சொன்னா, அப்படியே டக்குன்னு நெப்போ கிட்னு போட்டு வருவான். இப்போ ஒரு பையன் எழுத தெரியாம பாட்டு எழுதி பாட தெரியாம ஒருத்தர் பாடிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் ஒல்லியா ஒருத்தர் பாடிட்டு இருக்காருங்க. எனக்கு தெரியாது, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், நீங்க வீடியோவும் போட்டீங்க. ஆனா எனக்கு உண்மையாவே அவர் பேர் எனக்கு ஸ்ட்ரைக் மறக்க முடியாத ஒருத்தர நிக்க போறாரு. சரி, அவரு அவர் திறமையை பயன்படுத்தி வளரட்டும், பாட்டு நல்லா இருந்தா வளரட்டும். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், தயவு செஞ்சு லிரிக்ஸ் நீங்களே எழுதாதீங்க. லிரிக்ஸை நல்ல கவிதை எழுதக்கூடிய நபர்கள்ட்ட எழுதுங்க. மியூசிக் ஓகேன்றீங்க நீங்க, மாறி பாருங்க, ஊரும் பிளட் கேக்குறாரு போல. அதாவதுங்க, மியூசிக் அவருடைய விருப்பம், கேட்கறது கேட்காதது. ஆனா அவரு அந்த லிரிக் எழுதுறாருல, அதுல நிறைய இலக்கண பிழையோட தமிழ் எழுதுறாரு. தமிழ்ல தான் எழுதுறாரு, ஆனா அதுல நிறைய இலக்கண பிழை இருக்கு. அது மீனிங்கே வராத மாதிரி வார்த்தைகளை பிரிச்சு எங்களுக்கு வேணுங்கிற எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால அந்த லிரிக்ஸ்க்கு மட்டும் நல்ல கவிஞர்கள்லாம், இன்னும் கவிதை எழுதுற பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது சொல்ல முடியாது, நீங்க வாய்ப்பு கொடுத்தா நாளைக்கு அதுல ஒரு முத்துக்குமார் வரலாம், ஒரு ஸ்நேகன் வரலாம்ல.
அப்ப அது மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி பாட்டு எழுதுறவங்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. நானே எழுதுறேன், சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வந்து எழுத வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு பாட்டு எழுதுறவங்களுக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை அதை வாழ வைங்க. ஏன்னா கவிஞர்கள் அப்பதான் வாழ்வாங்க. கவிஞர்கள் வாழ்ந்தால்தான் மொழியும் நல்ல செழிப்பா வாழும். அவங்க ஒரு 10 நல்ல பாட்டு எழுதுனாங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4 கவிதை புத்தகங்கள் எழுதுவாங்க. அது தமிழ் வளர்ச்சிக்கு பயன்படும். ஸோ தயவு செஞ்சு கவிஞர்கள், தமிழ் கவிஞர்களுக்கு எழுத கொடுங்க. அடுத்த பாட்டை தயவு செஞ்சு, ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு நடிகையை கூப்பிச்சு, அதை பண்ணுங்க. அதையும் நம்ம ஒரு கோரிக்கையா வச்சிடறோம். ஸோ இப்போ அவரோட பாடல அவரோட அப்பா வந்து பாடகருங்கிறான். அந்த அடிப்படையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெப்போ கிட்ஸ்ன்னு போடலாம், ட்ரெண்ட் பண்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இதை நீங்க பாக்குறீங்க. இப்ப இது இல்லாம நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. நிறைய பேர் நம்மளே ஒரு பாட்காஸ்ட் பண்ணிருக்கோம் நெப்போ கல்ச்சர். ஓப்பனா சொன்னா விஜயும் கூட தான் ஒரு விதத்துல நெப்போ கிட்டு. பட் அதுக்கப்புறம் ஒரு திறமையை பயன்படுத்தி அவர் ஒரு ஸ்டேயா நின்னுக்கிட்டாப்ல. உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே நெப்போ கிட் தான். உதயநிதி ஸ்டாலின் சினி இண்டஸ்ட்ரியில ஒரு இருக்கிற ஆட்களோட இருக்கவங்க தான். பொலிட்டிக்கல் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொலிட்டிஷியன்ஸ் அத்தனை பேருமே நெப்போஸ் தான். தாத்தா காலத்துல இருந்து அப்படியே தாத்தா கால திமுக நிர்வாகிகள் பல பேர் நெப்போ குட்டிகள் தான். நெப்போ குட்டிகள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து பழகிட்டோம். இந்த மாதிரி வந்து அங்க எங்க இதாகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இங்க நம்ம ஊர்ல வந்துட்டு சினிமாக்காரங்களுடைய குழந்தைகள் சினிமாக்குள்ள வருதுங்க, அரசியல்வாதிகளோட குழந்தைகள் அரசியலுக்குள்ளேயும் வருதுங்க, சினிமாக்குள்ளேயும் போகுதுங்க. சினிமாக்குள்ள போனாலும் திரும்ப அரசியலுக்குள்ள வந்துருதுங்க. இப்படி தப்பா போனா கூட அந்த பக்கம் பன்னிக்குட்டி விரட்டி விடுமா, இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஸோ ஓகே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கேயும் இதே மாதிரி நடக்குது போல. அதுல என்ன பண்ணிருக்குங்க, மாடலா இருக்கிறது. என்னோட பெண் தான் அழகான பெண், நெப்போ மாடல்ஸ். மாடலிங்லயும் அதுக்கு தான் வருதுங்களா, சினிமா ஆக்டரு, அங்க பெரிய பெரிய பொலிட்டிஷியன் எல்லாமே. இதுக்கும் சும்மா இல்லாம இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணி வச்சிருக்குங்க, வெறுப்பேத்துற மாதிரி அடுத்த போட்டோவை போடுறது, அங்க போறது இங்க போறது. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பஞ்சத்தை அடிபட்டு கிடக்குறான், வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கான். இதுக்கு வந்து தங்க கார்ல போறது, தங்க இதை போடுறது, டைமண்டுக்கு விளம்பரம் போறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு சீனா போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம்னா அப்படியே கடுப்பு ஏறிக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த கடுப்பு எல்லாத்தையும் ஒரு நாள் வச்சு தீர்த்திருக்கானுங்க. நெப்போ கிட்ஸ்ன்னு போட்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட பசங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு சம்பந்தம் இல்லாம இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஒரு முறையை கொண்டு வருது. என்ன முறை அப்படின்னா, அது ஒன்றும் தப்பான முறையே கிடையாது. ஆக்சுவலா அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய சோசியல் மீடியாஸ் இருக்குல்ல, இப்ப இந்தியாவெல்லாம் அதை பண்ணிடுச்சு. நிற்கும் சோசியல் மீடியா ஹெட் குவார்டர்ஸ் வந்து இங்க வைக்கணும், அவங்க ஊர்ல அது இருக்கணும். அங்க லா ஏஜென்சிஸோட அந்த சோசியல் மீடியாஸுக்கு டைப் இருக்கணும். ஸோ ஒரு அவதூறா பேசுறது, இல்ல வந்து ஒரு மாதிரி அந்த நாட்டோட விதிமுறைகளை பின்பற்றாம எல்லாம் போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக நேபாள் என்ன பண்றாங்க, அந்த ரூலை கொண்டு வராங்க. சோசியல் மீடியாஸ் வந்து அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு கம்பெல் ஆகி வரணும்ட்டு. இப்ப இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, இந்தியா ஒரு பெரிய நாடுங்கிறதுனால அதை செய்டா இல்லைன்னா கிளம்புடான்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம கூகுள், ஃபேஸ்புக் எல்லாரும் இறங்கி வந்துட்டு கையெழுத்து போட்டு அவங்க ஹெட் குவார்டர்ஸ் நீங்க உருவாக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்குமே என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வருண் குமார் நீங்க வந்து பெரிய இதெல்லாம் பண்றீங்க, ஆனா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ரொம்ப பேசுனீங்கன்னு வைங்களேன், கவர்மெண்ட் சொல்லுது வருண் வந்து பிளாக் பண்ணி விடுங்க அப்படின்னா பிளாக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மட்டும் சொல்ல, இப்ப சீமான வர பிளாக் பண்ணிட்டாங்களா இல்லையா? அவர் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏங்க சந்தோஷமா சொல்றீங்க? இல்லங்க, இப்பதான் இன்னொரு அக்கௌண்ட் செந்தமிழன் சீமான் போயிட்டு இருக்கு. ஆனா பழைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணாங்கல, யார் சொல்லி பிளாக் பண்ணாங்க? கவர்மெண்ட் ஏஜென்சி ஏதாவது ஒண்ணு கொடுத்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஏஜென்சில இருந்து ஒரு ரிப்போர்ட் அங்க போச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரோட அக்கௌண்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளோட அக்கௌண்டா இருந்தாலும் பிளாக் பண்ணிடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு முடிச்சு விட்டுருவாங்க. சோ புரிஞ்சுக்கோங்க. அப்ப சோசியல் மீடியாஸை கண்ட்ரோல் பண்றதுலாம் இந்தியாவை அதுதான் பண்ணிருக்கு. இந்தியாவை அதெல்லாம் என்னைக்கோ பண்ணிருச்சு. ஆனா நேபாள் வந்து என்ன பண்ணிருக்கு, அது ஒரு சின்ன நாடு. என்னதான் இருந்தாலும் நேபாள் வந்து ஒரு சின்ன நாடு. அவங்க அதை பண்ற பாப்புலேஷனும் கொஞ்சம் கம்மி. அவங்க அதை பண்றேன்னு சொல்லும்போது இந்த ஐடி இந்த நிறுவனங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, பாத்துக்கலாம். அதாவது நம்ம அந்த நாட்டுல சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம வச்சதான் சட்டங்கிற மாதிரி கொஞ்சம் அசால்ட்டாவே இருந்திருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ரூலுக்கு வந்து இறங்கி வரல. இவங்க இறங்கி வரலன்னு எந்தெந்த நிறுவனங்கள்லாம் ஒப்பந்தத்துக்கு இறங்கி வரலன்னு எவனுமே இறங்கி வரல. ஆக்சுவலா ஒருத்தன் இறங்கி வராதனால எவனுமே இறங்கி வரல. வந்து முழுக்க வந்து சோசியல் அந்தந்த எதெல்லாம் இறங்கி வரலையோ அந்த நிறுவனம் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. குறிப்பா மெட்டா, இன்ஸ்டாகிராம், எக்ஸ், ஃபேஸ்புக்கோட அத்தனை சேவை, அதுல வாட்ஸ்அப் அடங்கும், இன்ஸ்டா எல்லாமே அடங்கும். அது ஒன்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் கூகுள் நிறுவனங்களும் அடி வாங்கிச்சு, யூடியூப், லொட்லோஸ்க்கு எல்லாம் அடி வாங்கிச்சு. இதெல்லாம் அடி வாங்கினோன்னு இன்னைக்கு அதிகமா சோசியல் மீடியாஸ்குள்ள இருக்கக்கூடிய, சோசியல் மீடியாவே வாழ்க்கைன்னு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எது? ஜென் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி, அவங்களுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. அதுல இளையவர்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்க அழைக்கப்படுவாங்க. உங்களுக்கு தெரியும் ஜென்சி என்ற அந்த ஒரு இது. இவங்களுக்கு எல்லாம் வந்து ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய வெறுப்பாயிடுச்சு. எதனாலன்னா கரெக்டா இது ரெண்டும் ஒன்னா வந்துருச்சு. இந்த நெப்போ கிட் இந்த இது ட்ரெண்டிங்கும் கரெக்டா அரசியல்வாதிகளோட குடும்பங்கள் எல்லாம் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த சோசியல் மீடியா பேனும் ரெண்டும் இப்படி வரும்பொழுது
இதை பரப்புனாலதான் இதை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா ஆக்சுவலா இவங்களுக்கு கோவம் யார் மேல வந்திருக்கணும்? சோசியல் மீடியா சைட்ஸ் மேல வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, ஏண்டா உன் கவர்மெண்ட் அது ஒன்றும் கொஞ்சம் கரெக்டான கவர்மெண்டா இருக்கட்டும், எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் ரூலை கொண்டு வருது, அந்த ரூலுக்கு நீ இறங்கி வான்னு சொல்லுது, எவனுமே இறங்கி வரல. அப்ப நேபாளோட நிலைமையை பாருங்க. புரியுது. நீயும் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அது வந்து இறங்கி வர, இப்ப இந்தியா இறங்கி வர சொல்லிச்சு, எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க. புரியுதுங்களா? பட் நேபாள் கவர்மெண்ட் சொல்லியும் அதை கேட்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இந்த சோசியல் மீடியா பேன் ஆனோடனே அந்த வே ஆஃப் தாட் வந்து மக்கள் மத்தியில, நீ வந்து உன்னோட கரப்ஷன்லாம் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பண்ணதுனால நீ வந்து பேன் பண்ணிட்டேன்னு இந்த தாட் ப்ராசஸ் வந்து அதிகரிக்குது. ஒன்ஸ் இதை வந்தோடனே ப்ரொட்டஸ்டா மாறுது. மக்கள் வந்து இறங்கி, அது மக்களோட சின்ன பசங்க இறங்கி ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே எல்லாம் இறங்கி ஸ்கூலுக்குள்ள போறாங்க. சோசியல் மீடியா பேன் உடனே கடுப்பாயிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போனோம்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வெளியில வந்து போராட்டம் பண்றான். எப்படி போராட்டம் பண்றான்னா, அவங்களுக்கு எந்த விதமான எப்படி போராடணும் அவங்களுக்கு தெரியாது, தெரியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பண்ணால் பொது சொத்துக்களை போட்டு உடைக்கிறது, கவர்மெண்ட் பஸ் எல்லாம் அடிக்கிறது, கவர்மெண்ட் என்னென்னலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட் என்னென்னலாம் வச்சிருக்கோம். ஒரு ஊர்ல வந்து லைட் கட்டமைப்பு இருக்கு, எல்லாத்தையும் அடிக்கிறானுங்க. இது கவர்மெண்டோடது அப்படின்னா போட்டு உடைக்கிறாங்க. அங்க வாட்டர் டேங்க் இருக்கும், கவர்மெண்ட் கட்டி வச்சிருக்கோம், அதை போட்டு உடைக்கிறது. எதெல்லாம் கவர்மெண்டோடது அதெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. உடனே போலீஸ் ஃபோர்ஸ் இறங்குது. போலீஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம், அடிக்கும், லத்தி சார்ஜ் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்குது. இது நடக்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கொஞ்சம் வைலண்ட் அப்படியே தொட்டுக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டே வருது. ஃபர்ஸ்ட் அடிச்சு உடைச்சிட்டு இருந்தானுங்க, பொருட்களை எல்லாம் போட்டு அடிச்சாங்க, உடைச்சாங்க. இப்போ பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை உடைச்சிட்டு இருந்தாங்க. சரி, கவர்மெண்ட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிப்போச்சு, நெருப்பு வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் இதெல்லாம் கொண்டு வந்து ஊற்றி நெருப்பு வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் வயலன்ஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஆஃபீஸ் எல்லாம் போட்டு நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. முன்னாடி ஏதோ பல்ப் உடைச்சான், லைட்டை உடைச்சான், போஸ்ட் கம்பத்தை சாச்சான்னு பார்த்தா பார்லிமெண்ட் வரைக்கும் போயிடுச்சுல. இதை வந்து எரிக்க ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பார்த்தா பார்லிமெண்ட்டுக்கு போகுது. அடுத்து வந்து அதிகாரிகள் வீடு, அரசாங்க ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க அரசாங்க ஊழியர்களோட வீடு. இப்ப அங்க ஒரு கலெக்டர் இருப்பாரு, அவரோட வீடு இருக்கும், அவர்கிட்ட கார் இருக்கும், அவரோட காரை போய் எரிக்கிறது. பப்ளிக் பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் அதை போய் எரிக்கிறது. அவங்க வீட்டுல போய் கல் எடுத்து வச்சு கண்ணாடி உடைக்கிறது, இது பண்றது. இப்படியே இது வந்து அன்கண்ட்ரோலா போகுது. அப்புறம் ஒரு லெவல் என்ன ஆகும், ராணுவம் இறங்கிடுச்சு உள்ள. ராணுவம் இறங்கினா ராணுவம் எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? பெரிய க்ரௌடு, சின்ன ராணுவம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. துப்பாக்கி சூட்ல கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல வந்து சின்ன பசங்களே செத்துட்டாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்தவங்கலாம் கூட துப்பாக்கியில சுட்டுட்டாங்க ராணுவம். இது அது வரைக்கும் சின்ன பசங்கள் அதிகமா உள்ள பங்கெடுத்து கொண்டிருந்த போராட்டம். இப்ப இதெல்லாம் பார்த்தோன்னே குழந்தை பசங்களை எல்லாம் சின்ன பசங்களை எல்லாம் சுட்டு கொண்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னே, ஒட்டுமொத்த நேபாளில் இருக்க அத்தனை பேரும் காலையில எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க வெளியில கலவரம் பண்ணலான்ட்டு. இது பெரிய லெவல் கலவரமாகுது. கவர்மெண்ட் வந்து திவாலாயிடுச்சு. கவர்மெண்ட்டே இல்லை, எவனுமே கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்னு வெளியில காட்டிக்க முடியாது. போலீஸ்காரன் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வெளியில வந்தானே அடிச்சிருவாங்க. அப்ப போலீஸ் யூனிஃபார்ம் போடாம வெளியில வர முடியாது. யார் நிர்வகிக்கிறது, யார் கவர்ன் பண்றது? அங்கங்க எல்லாம் டிட்டாச்சு ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் என்ன ஆகுது, வேற வழி இல்லை, இதுக்கு மேல வந்து கலவரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா, இதுக்கெல்லாம் முன்னாடியே இந்த சோசியல் மீடியா பேனை 2வது நாளோ முதல் நாள்லயே வந்துட்டு தூக்கினாங்க. அந்த பசங்க போராடிட்டு இருக்கும்போதே தூக்கிட்டாங்க. சரி, அந்த பேனை நாங்கள் கொண்டு வரல, நாங்கள் ரிவோக் பண்ணிட்டோம், நீங்க போராட்டத்தை விடுங்கன்னு. அப்பதான் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க போராடிட்டு இருக்கிறோம், நம்ம எதுக்கு போராடணும், சோசியல் மீடியா பேனுக்காக போராடணும், ஆனா இது ஜாலியா இருக்கே, பண்ணுவோம், இது இன்னும் பண்ணுவோம், வேற எதுக்காகனா நீங்க எல்லாருமே பதவி விலகணும், இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பதவி விலகணும். இத்தனைக்கும் வந்து அங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் போயிருக்காங்க. யார் தேர்ந்தெடுத்து அனுப்புனா? நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். 3வது முறையா தேர்ந்தெடுத்து அனுப்பிவிட்டு கடைசியில் இப்போ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே எல்லாரும் பதவி விலகுங்கிறாங்க. அது எப்படியா முடியும்? ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட்னாலும் கொஞ்சம் நியாயமா இருக்க வேண்டாமா? கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் 4 பேரை சொல்லி இவங்க 2 பேர் மேல ப்ரூவன் கிரைம்ஸ் இருக்கிற ஆட்களை சொல்லி அவங்க வந்து புரட்டி போடணும்னு பாக்குறாங்க. நீ என்ன சொல்லிட்ட, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் போ, நீ எல்லாமே போ, எல்லாம் போயிட்டு கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணும்? இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நீ நகர்த்திட்டீங்கன்னா கவர்மெண்ட் யார் எடுப்பா? கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா யார் கைக்கு வரும்? ராணுவத்து கைக்கு வந்துடும். ராணுவம் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் ராணுவத்தினால கவர்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுதான் நான் சொல்றேன்ல, ஜென்சி குட்டி நபர்கள் போராட்டம் பண்ணா எப்படி இருக்குங்கிறதுக்கு நேபாள ஒரு காரணம். 2வது, இப்ப அவங்க நேபாள வந்து நான் குளோரிக்கு கொண்டு போகல, நேபாள வந்து நாசம் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்ப அடுத்து நேபாளுக்கு வந்து ஃபுல்லா அவுட்டு. அதுக்கு நான் காரணம் சொல்றேன், என்னென்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்னன்னு சொல்லுவோம். இதை புரட்சியா நம்ம பார்க்க முடியாது, மாறாக இது வந்து செட்பேக், பெரிய செட்பேக். போராட்டம்ங்கிறது ப்ராப்பரா ஆர்கனைஸ் ஆகி ப்ராப்பரான கோட்பாடுகள், ப்ராப்பரான கொள்கைகள் வரையறுக்கப்பட்டு ஒரு போராட்டமா இருக்கணும். தலைவனும் இருக்கும். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நான் தரமட்டமாக்குறேங்கிறதுனா
அது சேஃபே கிடையாது, சேஃபே கிடையாது. இப்ப நீங்க நல்லா யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப அந்த சிஸ்டம் ஃபுல்லா அங்க கரப்ட் ஆகி எல்லாத்தையும் உடச்சி எரிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னசென்ஸ் வந்து சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க தெரியுமா? தப்பு செய்யாத எத்தனையோ இன்னசென்ஸ் வந்து இப்ப சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க. தண்ணியில இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து, ஒட்டுமொத்த சிஸ்டம் இன்னைக்கு வந்து அங்க ஒரு கரண்ட் ஃபெயிலியரோ, ஒரு பவர் ஃபெயிலியரோ, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரோட் ஃபெயிலியர்னாலயோ, எஜுகேஷன் இது சரி, எஜுகேஷன் கூட ஒரு மாசத்துக்குள்ள இதாயிரும். இப்ப பிரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, அவங்களோட நிலைமை என்ன? மெடிக்கலுக்கு இப்ப போகணும், ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லாம் என்ன ஆயிருக்கும்? நேபாள் ரொம்ப ஓஹோன்னு டெவலப் ஆன ஊரும் இல்லை, உங்களுக்கு தெரியும். நிறைய கிராமங்கள் தான் அங்கே அதிகம். நேபாளை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்கள் அதிகம். காத்மாண்டுல ஓரளவுக்கு இது இருக்கும். ஆனா இதுல என்னன்னா, இந்த போராட்டம் வந்து நகர்ப்புறங்கள்ல தான் அதிகமா நடக்குது. கிராமப்புறங்கள் வந்து கொஞ்சம் அமைதியா தான் இருக்கிறதா சொல்றாங்க. நகர்ப்புறங்கள்ல தான் இந்த போராட்டம் வந்து ரொம்ப வயலண்டா போயிருக்கு. ஆனா ரொம்ப வயலண்டா இருக்கனால ராணுவம் இறங்கி தாக்குதல் நடத்தி இன்னைக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிலைமையை வந்து சரி செய்ய வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தான் பதவி விலக சொல்றாங்க, இல்லைன்னா போராட்ட விட மாட்டேங்கிறதுனால பதவியும் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் விலகிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் விலகிட்டாரு, அதிபரும் சர்மா ஒலி வந்து அவர் ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாமே விலகிடுறாங்க. ஆனா அடுத்து ஒரு டிராஜிக் இன்சிடென்ட் நடக்குது. அவர் பதவி விலகிட்டாரு, ஆனாலும் என்ன பண்ணாங்க, அவரோட வீட்டை போய் கொளுத்துறாங்க. அந்த வீட்டுல அவருடைய மனைவி இருந்தாங்க. அவர் மனைவியும் தீக்காயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு காப்பாற்றப்படுகிறார். ஆனா அவங்க இப்ப உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறதையும் கூட நியூஸ் மீடியாஸ்னால ரிப்போர்ட் வேறு கருத்துக்கள் வருது பாரு. நியூஸ் மீடியாஸ்க்கு தெரியல. இப்ப உலக செய்திகள்ல எதுல பாத்தீங்கன்னாலும் அவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது, அதுக்கு அடுத்து இல்ல அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. அப்ப நியூஸ் மீடியாஸ்க்கே தெரியல, ஏன்னா அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் எங்க வச்சிருக்காங்கன்னு சொன்னா இவங்க எங்கேயாவது போயிட்டாங்க, ஏதாவது ரகலை பண்ணிடுவாங்களோங்கிறனால ரொம்ப சீக்கிரட்டா அவங்க வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க இறக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தகவல். ஆனா சீரியஸா இருக்காங்க, கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க, எரிச்சிட்டாங்க அவங்கள, அரசன் பண்ணிட்டாங்க. இது வந்து நீங்க எப்படின்னா, நீங்க அவங்க அவ்வளவு கெட்டவங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்கல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணை போய் எரிக்கிற நபர்கள், இவங்க கிட்ட கவர்மெண்ட் வந்து என்ன ஆகும்? அப்படி இல்லைங்க. இப்ப நம்ம இலங்கையில எடுத்துக்கலாம். ராஜபக்சே வந்து அந்த நிலைமைக்கு வந்து எங்கேயோ தப்பி ஓடி அந்த ஜனாதிபதி மாளிகைக்குள்ள எல்லாருமே போனப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கலாம், சரி. ஆனா அந்த மாதிரி செஞ்சவன்லாம் தமிழன் கிடையாது, சிங்களவன் தான். அவங்க நாளைக்கு தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது இதே சிங்களவன்ல தமிழர்களோட வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும். அது என்னைக்குமே ஒரு ஹெல்த்தி சொசைட்டி கிடையாது, ஒரு ஹெல்த்தி சொசைட்டியே கிடையாது. ஆனா ராஜபக்சே பண்ண தப்பு தானங்க அது. ஐயோ, ராஜபக்சே பண்ணது தப்பு தாங்க. இல்ல, அந்த சிங்களவர்களுக்கே வந்து துரோகம் தானங்க பண்ண. அவன் பண்ணது தப்பு, அதுக்காக அவன் போயிட்டு கடிக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி கடிக்கிற அந்த மென்டாலிட்டி கொண்ட மக்கள் இருக்கான் பாருங்க, இவன் ஈஸியா எந்த பக்கம் திருப்பி விட்டுருவான். அந்த இந்த ரேஜ் வந்து ஒரு டெவலப்டு சொசைட்டிக்கு இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த ரேஜ் வந்து மக்கள்கிட்ட ஊறி போய் கிடக்குது. இது யாருக்குமே நல்லது இல்லை. நான் சொல்ல அதே கூட்டம் தாங்க அன்னைக்கு வந்து கருப்பு ஜூலை யார் பண்ணது? கருப்பு ஜூலை கருப்பு ஜூலையில யார் என்ன பண்ணா? இதான் தமிழருக்கு அவன் பண்ணான். இப்ப அவனுக்கே பண்ணிக்கிறான். நாளைக்கும் திரும்ப தமிழருக்கு அது நடக்கலாம், இல்ல அங்க இருக்க ஒரு இஸ்லாமியர்களுக்கு தமிழ் இஸ்லாமியர்களுக்கு அது நடக்கலாம், எங்க வேணாலும் நடக்கலாம் இது. பட் இந்த மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, அப்படியே ஒரு போயிட்டு நீங்க கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக மக்கள்கிட்ட புரிதலை ஏற்படுத்தி போராட்ட களத்துக்கு போயிட்டு மக்கள் ஒரு அகிம்சை வழியில போராட்டத்தை முன்னெடுக்கிறது, ரோட பிளாக் பண்ணி உட்காந்து மக்கள் வந்து குரல் எழுப்புறது, இதுதான் ப்ரொட்டஸ்ட். இது கலவரம் வேற, ப்ரொட்டஸ்ட் வேற. உண்ணாவிரதம், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டுல, அது ப்ரொட்டஸ்ட், அதான் போராட்டம். மக்கள் வந்து அக்ரி பண்ணல, அது என்னோட ட்ரெடிஷன், அது எனக்கானது, நீ எவனோ ஒரு பன்னாட்டு நிறுவனம் சொல்லுதுங்கிறதுக்காகலாம் அதெல்லாம் நாங்க விட்டுட முடியாது, அது என்னோட ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டில நீ மூக்க நுழைக்க கூடாது. நீ யாரு மூக்க நுழைக்கிற? நீ இந்திய கவர்மெண்டா இருந்துக்கோ, இந்திய சுப்ரீம் கோர்ட்டா இருந்துக்கோ, நீ யாரு என் ஐடென்டிட்டில மூக்க நுழைக்கிறதுக்கு? ஒட்டுமொத்த தமிழர்கள் ஒரு அணியில நின்னாங்க, தெளிவான சிந்தனை, கலவரம் இல்லாமல் அந்த ப்ரொட்டஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்க. அதை கலவரமா முடிக்கணுங்கிற நோக்கம் அரசாங்கத்துக்கு இருந்துச்சு. அதனால அந்த ப்ரொட்டஸ்ட்டை முடிக்கிறதுக்கு கலவரத்தை தூண்டி விட்டு கலவரத்தை செய்தவர்கள் காவல்துறை. உங்களுக்கு தெரியும், ஆட்டோவை கொளுத்துனது யூனிஃபார்ம்லயே போய் கொளுத்துனது பாத்தங்க. ஆட்டோவெல்லாம் கொளுத்தி கலவரத்தை நீங்களா இனிஷியேட் பண்ணி கலவரமானதுனால அவங்களை அடிச்சு விரட்டுறோம்னு சொல்லி மக்களை அடிக்கிறதுக்கு காரணம் தேடி பண்ணீங்க. பிளஸ் உள்ளுக்குள்ளே ஆட்களை வந்து போராட்டி மாதிரி வந்து தப்பான விஷயங்கள்லாம் வந்து கத்த வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணி கவர்மெண்ட் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் இது வந்து கண்ட்ரோல் இல்லாத கேஸ் தான். இது வன்முறை நோக்கி தான் நகர்ந்தது. இது வன்முறை நோக்கி இப்ப நகரும் போது இதுக்கு பின்னாடி 2-3 கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. இந்த வயலன்ஸ்க்கு பின்னாடி, இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி
இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. காரணம் என்னன்னா, இப்ப சமீபத்துல நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய முரண்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இப்ப இந்த பதவி விலகின பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு மேப் ரிலீஸ் பண்ணாங்க, நேபாளோட மேப். அந்த நேபாளோட மேப்ல நிறைய இந்திய பகுதிகள்லாம் நேபாளுக்குள்ள போட்டு அவங்க மேப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேபாள் வந்து சைனாவோட ஃப்ரெண்ட்லி உறவு முறைகளை நிறைய வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியா எப்படி பார்த்துச்சுன்னா, சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் நேபாள் இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்னு பார்த்தாங்க. இது ஒண்ணு. ஸோ சீனாவோட ரொம்ப டைப்பா இருக்கிறது வந்து அமெரிக்காவுக்கும் பெரிய அளவு பிரச்சனை. இப்போ இந்த சோசியல் மீடியா இது வரைக்கும் பிரச்சனையான அத்தனை கம்பெனிஸுமே வந்து அமெரிக்கன். ஸோ அமெரிக்கன் நிறுவனங்கள் வேணும்னே கவர்மெண்ட்டுக்கு எதிராக புஷ் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியால. ஸோ அது வந்து பிளான் பண்ணி ஒரு கலவரத்தை உருவாக்கி இருக்காங்க. ஸோ ரொம்ப டாக்ஸிக்கான கருத்துக்களை வந்து அந்த மீடியாஸ் வந்து சோசியல் மீடியால வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக்கா எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அது எதர் அமெரிக்கா எதர் இந்தியா. பட் இது வந்து இயல்பா நடக்கல. இவ்வளோ பெரிய கலவரம் என்பது மக்களா ஆர்கனைஸ் ஆகிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது மக்களுக்கே ஆபத்து. இந்த கலவரம் வந்து மக்களுக்கே ஆபத்து. ஸோ யாருமே இதை செய்யறதுக்கு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஹேட் பில்டு அங்க இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் அந்த ஆள் ஜெயிச்சே வந்திருக்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு முன்னாடி சம்திங் ஃபிஷி. இது இயற்கையானது அல்ல. அதான் நான் பாக்குறேன். அமெரிக்காவோ இல்ல வேற ஏதோ ஒரு நாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்தியா இருக்கு. இந்தியாவுக்கான ஒரு ஃபேவரிசம் அதுக்குள்ள இருக்கு இந்த போராட்டத்துல. ஏன்னா அந்த கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு டெட் அகேன்ஸ்டா இருந்தாங்க. இந்திய எல்லைகள் எல்லாம் அவங்க எல்லைன்னு சொல்லி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம பூகம்பம் பெருசா நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நம்ம இந்தியன் ட்ரூப்ஸ் எல்லாம் உள்ள போய் ஹெல்ப் பண்றப்போ உடனே எல்லாருமே வெளில கிளம்பணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நேபாள் வந்து ஒரு ஹிந்து நாடு, உலகத்தின் ஒரே இந்து நாடு. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து அதோடைய மற்ற நெய்பர்ஸ்க்கு பூசுற சாயத்தை இங்க பூச முடியாது. புரியுதா? இன்னும் நான் சொல்றேன், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை என்பது இருக்கிறதுலே ஒஸ்ட். சுத்தி இருக்க அத்தனை பேரும் பகையாக்கி வச்சிருக்கதா இந்தியா. நட்பு நாடுன்னு பக்கத்துல ஒருத்தனும் கிடையாது. பாத்தீங்களா? ஏதாவது நட்பு நாடு இருக்கா இந்தியாவுக்கு? இலங்கை, பாகிஸ்தான், எல்லாமே இப்போ எந்த நாடுமே இந்தியாவுக்கு வந்து நட்பு நாடாவே இல்லை. இப்ப ரஷ்யா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் தான், பக்கத்துல இல்லையே, அவன் தள்ளியில இருக்கான், பார்டர்ல இல்லையே. சைனாவும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். சைனா கொஞ்சம் ப்ராப்ளமா இல்லங்க? இப்ப போயிட்டு அட்லீஸ்ட் அமெரிக்காங்கிற ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இங்க கை கோக்குறாங்க. யாருமே நண்பனும் இல்ல எதிரியும் இல்ல உலக இதுல. பேசிக்கா இந்தியாவுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எவனுமே எல்லாருமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. இப்ப நேபாள், இப்ப மித்த நாடுகள் என்ன சொல்லிட்டீங்க நீங்க? ஒரு வந்து ஒரு ஹிந்து, அது ஒரு இவர் வந்து முஸ்லீம் நாடுகள்ங்கிறனால நமக்கு எதிராக இருக்காங்க அப்படி இப்படின்னு போட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நேபாள் எதிராக இருக்கு. நான் தான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையில நிறைய ஓட்டைகள் உண்டு. அந்த ஓட்டைகளை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் இலங்கை இஷ்யூல அவ்வளவு பெரிய ஓட்டையை வச்சுட்டு தான் இந்தியா காலம் ஓட்டிட்டு இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வருது. நம்ம பேச்சை கேட்டு அப்படி இப்படி கொஞ்சம் இறங்கி வராங்க. இனிமேதான் மாறும். இப்பதான் வேற ஆங்கிள் யோசிக்கிறாங்க, ஓஹோ இப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னு. அதுக்கு தொடர்ச்சியா தமிழ் தேசியவாதிகள் பேசி 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 இப்ப அதை நோக்கி வருது. இப்ப ஈழத்தமிழர் குடியுரிமை அந்த காணொலியில பேசுது. ஆமா. இப்ப என்னன்னா, இப்ப நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கு. ஸோ இந்தியாவுடைய பங்கீடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு மியூசிஷியன், ஒரு ஒரு பாடுற ஆளு, பாட்டெல்லாம் கேட்டதுல பாலன் ஷா, அதாவது பலேந்தர் ஷா, பாலன் ஷா அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேஜ் நேம் போல. பாலன் அப்படிங்கிறதுல தான் அவரு இருக்காப்புல. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் படிச்சிருக்காரு, பெல்காவில இல்ல, அவர் இந்தியாவில தான் இருக்காரு போல. அவர் அப்பப்ப காத்மண்டு எல்லாம் போயிட்டு வராப்புல. ஆனா இந்தியாவில தான் அதிகமா இருக்காரு. அவர் வந்து ஒரு நேபாளி. ஓகேவா? அவர் இந்தியாவில தான் இருக்காரு. ஐ திங்க் சோ அவர் இந்தியன் சிட்டிசனும் கூட. இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு. பாடல்கள் மூலியமா நிறைய வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டா இவர் நிறைய பேசியிருக்காரு போல. ஸோ இவருக்கு வந்து பின்னாடி வந்து இந்தியன் கவர்மெண்டோடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு கவனிங்க, இந்த ப்ரொடெஸ்ட்லாம் இன்னைக்கு இப்ப கொஞ்சம் தனியா முடிஞ்சிடல, தனியா இருக்குல்ல. இந்த டைம்ல இந்த ப்ரொடெஸ்டர்ல இருந்து ஒரு குரூப் என்ன பண்ணுது, இப்ப அந்த ப்ரொடெஸ்டரே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க யாருமே ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல ஒரு குரூப்போ கிடையாது. ஆனா இப்ப திடீர்னு ப்ரொடெஸ்ட்ல இருந்து ஒரு இது என்னன்னா, இவர் வரணும், பலேந்திர ஷா வந்து மகேந்திர பாகுபலி மாதிரி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சில குரல்கள் வருது. பலேந்திர ஷா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பயங்கரமா சால்ரா அடிக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதற்கு பின்னாடி ஹெவியா இந்தியாவுடைய கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதனோட பார்வை.
ஸோ பலேந்திர ஷா போய் அங்கே போய் ஆட்சிக்கு உட்காராரு அப்படின்னா நேபாளம் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டெரிட்டரியா திரும்ப செயல்படலாம். அதாவது ஒரு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் வந்து இப்போ ஆட்சி வரதுக்கு இந்த பலேந்திர ஷா வந்து முன்மொழிஞ்சிருக்காரு, நான் என்னோட ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பலேந்திர ஷாவே வந்து ஆட்சிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா நடந்துச்சு. இப்போ அவர் அங்கே போனாலும் அவருக்கும் சேஃப் இருக்கான்னு தெரியல, ஏன்னா அங்கே அவர் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ்டா கிடக்குது. ஸோ இப்போ அவரை கூப்பிடுறாங்க அங்கே நீங்கள் வாங்க அப்படின்னு, அவர் இன்னும் போகிற மாதிரி தெரியல. ஸோ இங்கேருந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு, யாரோ ஒருத்தர் கை காமிச்சிட்டு இருக்காரு. பட் ஸோ இது உங்களுக்கு புரியுது இல்லை, இந்த சினேரியோ புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்தியாவுக்குள்ள இதுக்கு ஒரு ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அமெரிக்காவுடைய சோசியல் மீடியாஸும் இதுல ஏதோ ஒரு விதத்துல பிளே பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் ஏன் அமெரிக்கா மேல அதிகமா எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா வந்து, ஒன்று நீங்க சொன்ன மாதிரி அந்த சோஷியல் மீடியா எல்லாமே வந்து அவங்க தான் ஓன் பண்றாங்க, புஷ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த பார்ட்டியே வந்து டெமோக்ராட்டிக்கா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கூட, அவங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் பேசுறாங்க. சைனா கூட இப்போ ஒன்றா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொனார்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அரச குடும்பத்தில் எல்லாருமே வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு உறுத்தலா இருக்கிறதுனால அதை உடச்சி விடணுங்கிறதுக்காக சிஏஏ வச்சு பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்னன்னாங்க, அமெரிக்கா வந்து இப்ப இந்த பகுதியில ஒரு கிறிஸ்துவ நாட்டை உருவாக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தொடர்ச்சியா நார்த் ஈஸ்ட்ல நிறைய அன்ரெஸ்டான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய கிறிஸ்துவ அமைப்பு ஒன்று இருக்கு நார்த் ஈஸ்ட்ல, அது ஒரு தீவிரவாத அமைப்பா இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து அதை கண்டும் காணாமமா அந்த நாகாலாந்து இந்த பகுதியில எல்லாம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. முஸ்லிம் எக்ஸ்ட்ரீமிசம் மாதிரி கிறிஸ்டியன் எக்ஸ்ட்ரீமிசம் அமைப்பு இது. கிறிஸ்டியன் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள். அந்த ட்ரைபல் பீப்புள் மதம் அப்படியே டோட்டலா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. சரிங்களா, அவங்க முழுக்க இப்ப வந்து கிறிஸ்டியானிட்டியா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கான தனிநாடு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு எத்னிக் நேஷனலிசம் தான். ஆனா அதுக்கு அவங்க எல்லாமே கிறிஸ்டியன் கன்வெர்ட் ஆனனால ஸோ அது கூட கிறிஸ்டியானிட்டியும் ஓட்டிக்கிட்டே தான் வரும். ஒரு எத்னிக் நேஷனலிசம் பட் கிறிஸ்டியன் கன்வெர்ட்டடா இருக்காங்க எல்லாருமே டோட்டலா. புரியுது. ஸோ அவங்க வந்து அங்க வந்து தங்களுக்கான ஒரு நாடு வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அமெரிக்கா வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது இந்தியாவுக்கு. ஆக்சுவலா அமெரிக்கா அங்க ஒரு கிறிஸ்தவ நாட்டை இந்தியாவுக்கு எதிராக தான் உருவாக்கப்படுது. புரியுதுங்களா? இங்க எப்படி மிடில் ஈஸ்ட்ல வந்து இஸ்ரேலோ அதே போல இங்க ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியை உருவாக்கிட்டோம். அதே டெக்னிக் அதை பயன்படுத்தி பக்கத்துல இருக்க நாடுகளை வந்து சொரியலாம், அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல நார்த் ஈஸ்ட்ல ஒரு பிளான் வந்து அமெரிக்கா பிளான் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக நான் ஒரு சில எங்க இருக்குது என்னெல்லாம் நான் பேசுறேன். பட் ரொம்ப கான்ட்ரவர்சியான டாபிக். அதை பேசுறதுக்கு அதை தான் யோசிச்சுட்டு அப்படியே கடந்து போறோம். பார்ப்போம். அது ஒரு பிளான் இருக்கு. ஸோ எல்லாமே இதோட டைப் ஆகலாம், அதை நம்ம பார்த்துக்கணும். அந்த பகுதியில் ஒரு அண்ட்ரஸ்ட்டை வந்து அமெரிக்கா உருவாக்கிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. பரவாயில்லன்னா எப்படி சொல்றேன், அமெரிக்கா இதை வந்து இப்போ இல்லை எப்பவுமே இதான் அவங்க டெக்னிக். இன்னும் எப்படிங்க அவங்களால அது வந்து பங்களாதேஷ்லயும் ஒரு பெரிய அண்ட்ரஸ்ட் அவங்க தான். பங்களாதேஷ்ல பாகிஸ்தான் மூலமா அமெரிக்கா தான் அந்த அண்ட்ரஸ்ட் உருவாக்கி இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இந்த நட்பை உடச்சுட்டு திரும்ப ஒரு இஸ்லாமிக் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப அழகா பிளான் பண்ணி என்ன பண்ணுச்சு, மொழி உணர்வை அதிகரிச்சு மத உணர்வை கடந்து மொழி உணர்வை பயன்படுத்தி வங்காள உணர்வை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணா பங்களாதேஷ்னு ஒரு தனி நாட்டை உருவாக்குறதுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணுச்சு. கரெக்டா? ஸோ அவங்களுடைய மொழி உணர்வை பயன்படுத்தி தான் பாகிஸ்தான்ல இருந்து அவங்க பிரிஞ்சாங்க. இன்னைக்கு மொழி உணர்வை மட்டுப்படுத்தி மத உணர்வை வந்து அமெரிக்கா ஏஜென்ட்ஸ் வந்து உருவாக்கி விட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தானோட நட்பாயிட்டாங்க. பங்களாதேஷும் பாகிஸ்தானும் இன்னைக்கு நட்பாகுது, இந்தியா மாட்டிக்கிச்சு. ஸோ சுற்றி வந்து அமெரிக்காவோட ஏஜென்ட்ஸ் வந்து எல்லா பக்கமும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பெல்லாம் நீங்கள் சொல்கிறப்போ வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, பேசாமல் இருக்க முடியல. பங்களாதேஷை வந்து மொழி உணர்வு மூலியமா வந்து ஒரு நாடாக உருவாக்குனவங்க அப்படியே வந்து கொஞ்சம் தென்னகத்திலையும் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்தியாவுக்கு தானே ஒரு நட்பா. அது இங்கே பாருங்க, நம்ம மக்களுக்கான பிரச்சனைகளை மனதில் வச்சு தான் ஒரு அரசியல்ங்கிறது நடக்கணுமே ஒழிய அடுத்த வந்து பஞ்சாயத்து பண்ணி அது நடக்கக்கூடாது. நீங்கள் வந்து தலைவருடைய வரலாறுலேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்தியா வந்து புலிகளுக்கு பெரிய அளவில் உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த நாடு தான். ஆனால் புலிகளுடைய விருப்பத்துக்கு எதிராக இந்தியா ஒரு செயல்பட வரும்போது அவர் இந்தியாவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். இதுக்கு நான் புரிதல் என்னன்னா, என்னோட விடுதலைக்கு நான் தான் பாடுபடணுமே ஒழிய என்னோட விடுதலையை நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதே தான் விடுதலைக்கும் அடங்கும், செப்பரேஷனுக்கும் அடங்கும். எவனோ ஒருத்தன் வந்து பிரிச்சு விடுறதுங்கிறது இருக்கக்கூடாது. உண்மையாகவே அந்த மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் உள்ளூர பிரச்சனைகள் இருக்குன்னா அதுதான் பேசி தீர்க்கப்பட்டு அங்கே சுதந்திரம் என்பது அடையணுமே ஒழிய எவனோ ஒருத்தனோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இதுக்காக பண்ணா அங்க வந்து அந்த நாடுகள் வந்து நல்லா இருக்கு. இந்தியா பாகிஸ்தானும் அப்படிதான் இல்ல. ஆமா, இந்தியா பாகிஸ்தான் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து பிரியணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. அங்க உள்ள வந்து அவன் எல்லாம் குழப்பி இங்கேயும் இந்தியாவுக்குள்ள இருந்தவங்க ஃபெடரல் சிஸ்டத்துக்கு ஒத்துருந்தாங்கன்னா பாகிஸ்தான் தனியாவே போயிருக்காரு. ஃபெடரல் சிஸ்டத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு இவங்களும் அடம் பிடிச்சு அது டபுள் கேம் ஆகி கடைசியில அதுல யாரு பாதிக்கப்பட்டா, அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இதுதான் நான் திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ எப்பவுமே அந்த மக்கள் ஒருமித்தமான சிந்தனையில ஒருங்கிணையும் பொழுதுதான் புரட்சிகள் வந்து சரியான புரட்சியா இருக்கும்.
அப்படி இல்ல ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த புரட்சி வந்து ஹைப்பர் பண்ணி கொண்டு வராங்கன்னா இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட், இது ஜென்சி ப்ரொடெஸ்ட்னு சொல்றதுக்கு காரணமே அது அவ்வளோ இம்மெச்சூரான ப்ரொடெஸ்டா நடந்திருக்கு. இதுல இழப்பு, கவர்மெண்ட்டுக்கான இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கப்புறம் அமைய போற நேபாளமும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் நேபாளா இருக்காது. ஒரு கரப்டட் நேபாளா முன்னாடி இருந்துச்சு, இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் நேபாளா இருக்குமாங்கிறதே டவுட். யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், யாரோட இன்ஃப்ளூயன்ஸோ அதுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதான் வரலாறு வந்து பாடம் கற்பிக்கும்னு சொல்லுவாங்க. நிகழ்காலத்திலயும் வந்து நிறைய பாடங்கள் இருக்குது மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு. மிக்க நன்றி பாரு. நன்றி.